வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான மாடல் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் முதுகு பக்கம் லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கழுத்தோட அகலம் உயரம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நம்ம தேவையான கழுத்தை வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி நான் கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு மார்க் பண்ணி கீழேயும் 2.5 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணிட போகிறேன். இப்போ இதை ஒரு பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சி விட்டு விடலாம். அதுக்கப்புறமா நமக்கு கழுத்து எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அதை உள்ளே வரைஞ்சிக்கிடுவோம். இப்போ கழுத்து பார்த்திங்கன்னா ரவுண்டு தான் நல்லா அகலமாக வர்ற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். மேலே கொஞ்சம் ஒடுங்கி வர மாதிரி இருக்கும். அந்த கீழே வரக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ முதல்ல லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அடுத்தது நல்ல கிளாத்தில் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். இனி இது நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு திருப்ப போகிறோம். கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நெக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த நெக் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ மேலே இருந்தே 1/4 இன்ச் அளவுக்கு லைனிங் பக்கத்தில் நான் தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம இன்னொரு பக்கத்தில் கொண்டு முடிச்சுக்கிடலாம். நம்ம உள்பக்கமாக அதிகமாக கிளாத்து நின்னது அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்து விட்டுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம அந்த கழுத்தை திருப்பும்போது ஒரே லெவலில் வரும். இந்த கேன்வாஸ் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேன்வாஸ் கொடுக்கல. இப்போ எல்லா இடங்கள்லையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பிடலாம். நல்லா நகத்தால் திருப்பிட்டு லேசாக ராவி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். அதனால் அது போல் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இப்போ அப்படியே அந்த கிளாத்தை நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டு விளிம்புலேயே ஒரு தையல் போடுவோம். கிளாத் இந்த பக்கமும் சுருண்டு உள்ளே இருக்கக்கூடாது. அதை மட்டும் கவனிச்சுட்டு இந்த மாதிரி விளிம்பில் தையல் போடுங்க. இப்போ இன்னொரு பக்கம் வரைக்கும் தையல் போட்டு முடிச்சு விட போகிறேன். நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்து எடுத்து விடுற வேலை இருக்காது. இன்னுமே கொஞ்சம் நீட்டாக வரும். உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்க பிடிக்கும் அப்படின்னா அதுவுமே வச்சு தைச்சிடுங்க. இப்போ சுற்றியும் அந்த லைனிங் பக்கத்தில் நம்ம ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக ஜாயிண்ட் தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த மேல் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் அளவுகள் மாறாமல் வரும். தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட போகிறேன். இனி நம்ம முதுகு பக்கம் அந்த சரியான உயரம் இருக்குல்லையே அதை 2 மடிப்பு மடித்து தையல் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நெக்குக்கு டிசைன் பண்ணிடலாம். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். முதலே நான் அந்த நெக்குக்கு கழுத்து அந்த இடுப்பு மட்டும் மடித்து அடிச்சுக்கிட போகிறேன். டாட் பிடிக்கலை, டாட்டு கடைசியில் பிடிச்சிடலாம். இப்போது இது சேரீயோட கிளாத்து. இப்போது இதில் ஒரு 2.25 இன்ச்சு அகலத்துக்கு நீளமான பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீஸ் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 1.5 மீட்டருக்கு மேலே அந்த நீளம் தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒரு மாடல் இந்த டைப்பில் மாடல் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாத்தை நீங்கள் எடுத்து கட் பண்ண பாருங்கள். எப்படியும் ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு கிளாத்து எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த துணி பத்தாது அப்படின்னு சொல்லாமல் தாராளமாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீள நீள பீஸாக கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் கிளாத் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போது இதில் அந்த சின்ன சின்ன பீஸாக இருந்ததெல்லாம் நான் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அந்த நல்ல பக்கம் வர்ற மாதிரி 2ஆக மடிச்சுட்டு
இந்த பக்கத்தில் பிசுறு தெரியுதுல்ல, அந்த பக்கத்தில் வந்து நான் ஒரு ஜாயின் தையல் போட்டுட்டு போகிறேன். நம்ம ஜாயின் பண்ணியிருந்தது பிசுறு எதுவுமே மேலே தெரியக்கூடாது. எல்லாமே உள் பக்கமாக போயிடணும். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் நூல் வந்து வெளியில வர்ற மாதிரி இருக்கும். அத வந்து நீங்க கவனிச்சு, இந்த மாரி தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நிக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே லெவலுக்கு கட் பண்ணி விட்டுடுங்க. ஒரு சில கிளாத்த பொறுத்து இருக்கும். இப்போ ஒரு சில்க் காட்டன் கிளாத் அந்த மாரிலாம் இருந்ததுன்னா, சுத்தமா நூல் வந்து வராது. இது வந்து இப்போ இந்த சாஃப்ட் சில்க் சாரீலாம் இருக்குது பாருங்க. இதுலலாம் நம்ம என்னான்னு கட் பண்ணி எடுத்தாலும் நூல் வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அந்த கிளாத் வந்து ஒரே லெவல்ல இருக்கிற மாரி பிசுறும் ரொம்ப வெளியில இல்லாம, சரியான அளவுக்கு கட் பண்ணி விட்டுடுவோம். இனி வந்து நம்ம அந்த பிசுறு இருக்கக்கூடிய பக்கத்திலேயே அ மிஷின்ல நம்ம வச்சுட்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சுருக்கு வச்சு தைக்கலாம். இது வந்து ஃப்ரில் மாடல்ல தான் வரும். இன்னும் ரொம்ப ஈஸியா தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இந்த கிளாத்த வந்து நம்ம 2 மடிப்பா மடித்து தையல் போட்டு, அதுக்கப்புறமா இந்த சுருக்கு வச்சு தைக்கிறோம் இல்லையா? இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஆனா கிளாத்தும் அதுக்கேத்த மாரி நமக்கு தேவைப்படும். மாடல் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ஈஸியா எல்லாரும் தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த சுருக்கு எல்லாமே ஒரே லெவலுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். பாருங்க அந்த சுருக்கு எல்லாமே ஒரே லெவலுக்கு இருக்கு. ஒரு சுருக்குக்கு உள்ள ஒரு சுருக்க வந்து தள்ளி விட்டு, மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமா தெரியிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே லெவல்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் அந்த சுருக்கு வந்து நீட்டா இருக்கும். இப்போ வந்து அந்த நெக் இருக்குல்ல, இடது பக்கத்துல இருந்து நான் ஒரு சில்வர் கலர் லேஸ் வந்து வச்சிருக்கேன். நெக்க சுத்தியும் முதல் லைன் வந்து இது வச்சு விட்டுக்கிட போறேன். இப்போ அப்படியே ஒரு சைடு வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சாச்சு. மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமா ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அப்போ நல்லா பதிஞ்சு வந்துரும். இப்போ அந்த முதுகு பக்கத்த 2ஆ மடிச்சு வச்சுருக்கேன். ஒரு பக்கத்துல இந்த மாதிரி நம்ம ஆம்குல்ல இருந்து அந்த இடுப்புல வந்து முடியிற மாரி கிராஸா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இத அப்படியே திருப்பி, இந்த அடுத்த பக்கத்துக்கும் படுற மாரி வச்சுட்டு, நம்ம கையால நல்லா இந்த மாரி தட்டி விட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல போட்டுருக்க மார்க் வந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்துரும். அதுக்கப்புறமா இதுலயே நம்ம நல்லா திக்கா தெரியிற மாதிரி மார்க் பண்ணி விட்டுருவோம். இந்த மாரி பண்ணும்போது ஒரே லெவல்ல இருக்கும். அதுக்காக தான். இப்போ அந்த ஆம்கூல் பகுதியில இருந்து நம்ம சுருக்கு வச்சோம் இல்லையா? அந்த மார்க் போட்டிருக்க இடத்துல, அந்த பிசிறு வர்ற மாரி கரெக்ட்டா வச்சு அப்படியே கொண்டுட்டு வரலாம். அந்த மார்க்கிங்குக்கு மேலேயே அப்படியே கொண்டுட்டு வாங்க. பிசிறு பக்கம் அந்த மார்க்ல இருக்கணும். இப்போ அப்படியே இடுப்பு பக்கம் வந்ததும் கட் பண்ணிவிட்டு, லைட்டா உள் பக்கமா மடிச்சு விட்டு, நம்ம வந்து அத அப்படியே தையல் போட்டு எடுத்துறலாம். அடுத்த பக்கத்துலயும் அதே போல. இப்போ ஒரு பக்கம் ஆம்கூல் பகுதியில இருந்து ஆரம்பிச்சோம். இந்த பக்கத்துல வந்து இடுப்பு பகுதியில இருந்து அப்படியே அந்த லைனுக்கு மேலே வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இப்போ எக்ஸ்ட்ரா நிக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அந்த பிசிறுக்கு மேல அந்த சில்வர் கலர் லேஸ் இருக்குது பாருங்க. அத வச்சு நான் தையல் போட்டுட்டு போறேன். ஏதாவது கொஞ்சம் பிசிறு வந்து வெளியிலயே நின்னுது அப்படிச்சுன்னா, லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த லேஸ வச்சு நீங்க வந்து கவர் பண்ணுங்க. இப்போ அந்த இடுப்பு பகுதி வந்ததும் மடிச்சு விட்டு, அப்படியே தையல் போட்டு எடுத்துட போறேன். ஏன்னா நம்ம வந்து இடுப்பு வந்து முடிச்சு வச்சுட்டோம் இல்லையா? அதனால மேலே எந்த பிசுறும் தெரியக்கூடாது. அதனால நீட்டா இருக்கிற மாரி மடிச்சு அப்படி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துடுங்க. நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கத்துலயும் அதே போல தான். அந்த லேசா நம்ம வந்து இடுப்பு பகுதியில லைட்டா மடிச்சு விட்டுட்டு, பிசிறு தெரியாம பிசிறுக்கு மேலேயே வச்சு தையல் போடலாம். இப்போ ஆம்கூல் பகுதி வரைக்கும் வந்ததும், நம்ம அப்படியே திருப்பிட்டு, மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமா கீழ வரைக்கும் கொண்டு வந்து தையல் போட்டு, அப்படியே முடிச்சு எடுத்துருவோம்.
இப்போ வந்து நம்ம அந்த மாடல் தச்சு முடிச்சாச்சு. இதோட விட்டா நமக்கு வந்து ஏதோ கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாத மாதிரியே இருக்கும். அப்போ இன்னும் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அத வந்து இந்த மாரி முக்கோணமா 2 ஆட்டு மடிச்சுட்டு, அந்த சைடுல அந்த மொனை வந்து நீட்டிட்டு இருக்கு இல்லையா? அதில வந்து நல்லா வளைவா வந்து 2 பக்கமும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஒரு அரை வெட்ட மாதிரி வரும். இப்போ அத வந்து நம்ம ஊசியில நூல் போட்டு கோர்த்து வச்சுடலாம். இந்த மாரி நம்ம கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இதழ் மாதிரி இருக்கும் அதுக்காக. இப்போ ஒரு பீஸ் வந்து நான் ஊசியில மாட்டி வச்சுருக்கேன். மற்ற ஒரு 4 பீஸையும் நான் வந்து இந்த மாரி கட் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. அது பிரிஞ்சு போகாம அப்படியே நிக்குது பாருங்க. இதான் அந்த கிளாத்தோட வேலை இப்படி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது அப்படியே தான் இருக்குது பாருங்க. நான் இப்போ ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சு, அந்த ஊசியில அப்படியே கோர்த்து விட போறேன். அந்த ஒரு பக்கம் முனையிலேருந்து அடுத்த பக்கம் முனை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊசியில குத்தி குத்தி இப்படி வெளியே எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு 5 பீஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். 5 பீஸையும் நம்ம அப்படியே வந்து வரிசையா கோர்த்துடலாம். இப்போ வந்து அந்த நூலு 2 பக்கத்தையும் பிடிச்சி நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்கிடுவோம். நல்லா நெருக்கமா முடிச்சு போடுவோம். அப்பதான் அது பார்க்குறதுக்கு நீட்டா இருக்கும். கேப் விட்டா பிசிறு வந்து வெளியில வர்ற மாதிரி இருக்கும். அதனால நல்லா டைட்டா முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க பிசிறு வந்து ரொம்ப தெரியல. கொஞ்சம் அடியில பிசிறு இருக்கும். மேலே லேசா தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேல நான் வந்து அந்த ப்ளவுஸோட கலரில் ஒரு 2 1/2 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கோட் பட்டன் வந்து உள்ளே வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாரி நல்லா கவர் பண்ணி நூலால டைட்டா கெட்டி விட்டுட்டு, நம்ம அந்த பட்டனுக்கு அடிப்பக்கத்தில நல்லா ஒரு 5, 6 தையல் போட்டு டைட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த பிசிறு நிறைய நிக்குது பாருங்க. அந்த கிளாத்த நல்லா அந்த நூல்ல பற்றாத அளவுக்கு நல்லா ஒட்டா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, நீட்டா இருக்கும். பாருங்க ஒரு சூப்பரான பட்டன் வந்து கிடைச்சாச்சு. இத வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட சென்டர் இருக்கு இல்லையா? அதில அந்த 5 இதழ் தச்சிருக்கோம் பாருங்க, அத வச்சுட்டு, அதுக்கு சென்டர்ல இந்த பட்டன் வந்து வச்சிரலாம். அப்ப இந்த இடத்துலயுமே பிசிறு வந்து கொஞ்சம் தெரியிறதும் தெரியாது, கவர் ஆகிரும். இப்ப அடியிலருந்து ஊசிய குத்தி, அந்த கோட்டு பட்டனுக்கு மேல வர்ற மாரி வந்து நல்லா குத்தி குத்தி, அதில ஒரு 4 ஓட்டை இருக்கும். அது மேல தெரியாது. நம்ம கிளாத் வச்சு தச்சிருக்கிறதுனால. அந்த இடங்கள்ல நம்ம வந்து நல்லா ஒரு பட்டன் தைக்கிற மாரி தையல் போட்டு விட்டாலே போதும். சூப்பரா கவர் ஆகிரும். நூல் மட்டும் அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி போட்டு விடுங்க. இப்போ தையல் போட்டுட்டு அடியில வந்து நல்லா முடிச்சு போட்டு, அந்த நூல கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த 2 கலரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க. சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப நீட்டா இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ரோப் வந்து வச்சு தச்சிருக்கேன். ரோப் வந்து அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் வச்சுட்டு, அந்த நுனியில மட்டும் சின்ன பூ மாதிரி போட்டிருக்கிறது சாரியோட கிளாத்தில் வச்சுருக்கோம். இப்போ அந்த பட்டனும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சா வச்சுருக்கோம். நெக் வந்து சிம்பிளா கட் பண்ணி நீட்டா முடிச்சிருக்கோம். இந்த சைடில் வரக்கூடிய ஃப்ரில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துங்கலாம் நீங்கள் வந்து மடித்து விட்டு பாசி கொறுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இப்படியே தான் விட்டுருக்கேன். மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.